இன்றைக்கும் மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 6:11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். பாருங்க, இன்னைக்கு வசனமா அதே தான் வருது பாருங்க. ஆனா சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்றைக்கு, நாளைக்கு இல்ல. அழகா அவங்களுக்கு சொல்றாரு பாருங்க, இன்றைக்கு, இன்னைக்கு அதான் அன்றன்று உள்ள அப்பம் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அன்னைக்கு அப்போ சீஷர்களுக்கு ஒரு ஜபத்தை கற்றுக் கொடுக்கிறான். இப்ப இந்த ஜபம் நமக்கே ஆச்சரியமா இருக்கு பாருங்க. ஏன்னா ஆகாரத்தை உண்டாக்குகிறவரே தேவன் தான். ஆதி ஆமத்திலிருந்து சொல்லிட்டு வர்றாரு, புசிப்புக்கு ஆகாரத்தையும் விதைப்புக்கு விதையும் கொடுத்தவரே யாருதான்? ஆண்டவர் தான். விதையை கொடுத்து அதை பெருக பண்ணி அதை பழுக பண்ணி அதை விளைய செய்து அதை சாப்பிடுவதற்கு ஆகாரமாய் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தவரே சர்வ வல்லமுள்ள தேவன். ஆனா அவருடைய ஊழியக்காரர்களாகிய அவர்களுடைய சீஷர்களுக்கு ஒரு ஜபத்தை கற்றுக் கொடுக்கிறார். அந்த ஜபத்துல ஒரு முக்கியமான வார்த்தை உள்ள வைத்திருக்கார் பாருங்க. ஒரு அலையில சொல்லுங்களேன். இப்ப அந்த வார்த்தையில என்ன சொல்றாருன்னா, நீங்க எப்போதுமே பிதாவின் இடத்துல நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு, அந்த இன்றுங்கிறத முக்கியம். ஒரு அலையில சொல்லுங்களேன், இன்றைக்கு எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி காலை எழுந்த உடனே நீங்க ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கன்றாரு. ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ற. இதை பறவைகள் மிருகங்கள் எல்லாம் செய்து ஆண்டரத்த பறவைகளும் மிருகங்களை நீ கவனித்து பாருங்க. அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, சேர்த்து வைக்கிறதும் இல்லை. ஆனா ஒரு நாளோ பசி பட்டினியாக இருந்ததும் இல்லை. அது எங்கே அது கடன் வாங்குதா, பேங்க் வச்சிருக்கான், ஏதாவது பக்கத்து வீட்டில் போய் கேட்குதா? ஒன்றும் கேட்கறது இல்லை. ஆனால் தினமும் அது நல்லா திருப்தியா இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? அது ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழுந்த உடனே தேவனை நோக்கி கேட்கும். தெரியுமா உங்களுக்கு? அதிகாலையில் பாருங்க, பறவைகள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும். அதான் ஆண்டவர் சொல்லாரு, காட்டில் இருக்கிற காட்டு மிருகங்களுக்கெல்லாம் நான் எப்படி ஆகாரம் கொடுக்குறேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறார் பாருங்க. அது போல எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற தேவன் சீஷர்களுக்கு அந்த கட்டளை இல்லை. ஸ்பெஷலா இது சீஷர்களுக்கு சொன்ன ஜெபம், நீங்க புரிந்து கொள்ளணும். அதுதான் முக்கியம். சீஷர்கள் இடத்துல சொல்றா, நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது அன்றன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு என்ன பண்ணுங்க, கொடுத்துருங்க. வேண்டிய ஆகாரத்தை கேளுங்க, சாப்பாட்டை கேளுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லிக்கிறான். ஏன் சீஷர்களிடத்துல ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்க சொன்னார்னா, சீஷர்களுடைய வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை. புரிதனுக்கு அலையிலே சொல்லுங்க. அவங்க விசுவாசமா வாழணும், அவங்க விசுவாசத்தை நம்பி வாழணும். அவங்களுக்கு 3 வருஷம் விசுவாசத்தை தான் முதலீடா கொடுத்திருக்கிறார். அவங்களுக்கு ஆண்டவர் முதலீடா அவங்களுக்கு கொடுத்தது என்னன்னா விசுவாசத்தை தான். பணத்தை கொடுக்கல, பொருளை கொடுக்கல, சர்ச்சு கட்டி கொடுக்கல, எதையுமே ஆண்டவர் கொடுக்கல. இவர்கள் சுவிசேஷகர்கள். ஆனால் இவங்க விசுவாசத்திலேயே வாழணும். பேக்கெட் நிறைய பணத்தை கொடுக்கல, அவங்களுக்கு சம்பளத்தை ஆண்டவர் கொடுக்கல. புரியுது உங்களுக்கு? அதனால தான் இந்த சீஷர்களுக்கு அதை கட்டாயமா சொல்றாரு, உங்களுக்கு உங்க ஜபத்துல கட்டாயமா ஒரு ஜபம் எதை குறித்து இருக்கணும்? சாப்பாட்டை குறித்து இருக்கணும். ஏன்னா நீங்க 12 பேர் உயிரோடு இருந்தாதான் இந்த உலகம் முழுவதும் நான் என்ன பண்ண முடியும்? சுவிசேஷம் அறிவிக்க முடியும், சபைகளை உருவாக்க முடியும். அப்போ உங்க வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்வளவு முக்கியமோ அதே போல உங்களுடைய சரீர வாழ்க்கை முக்கியம். நீங்க சுகமா இருக்கணும், நீங்க பசி இல்லாம இருக்கணும், நீங்க பலனா இருக்கணும். அப்பதான் நீங்க உலகமெங்கு போய் சகல ஜாதிகளை நீங்க சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்து பிதாவாகிய தேவனுடைய திட்டத்தை நீங்க நிறைவேற்ற வேண்டுமானா நீங்க 3 வேளை சாப்பாடு இல்லாம இருக்கக்கூடாது அப்படின்னு விரும்புகிறான். புரிதன்ற ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசுகிட்ட பாருங்க, அந்த நம் மீது வைத்த அன்பு, சீஷர்கள் மேல வைத்த அன்புனால பாருங்க 3 வருஷம் ஊழியம் செய்தான். எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாம் அவருக்கு வந்தது. ஆனா ஒரு நாள் கூட சீஷர்களை உபவாசமே போட வைக்கல பாருங்க. பாத்தீங்களா? உபவாசமே போட வைக்கல.
அப்ப யோவானுடைய சீஷர்கள் வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே, இல்லை ஜனங்க வந்து கேட்குறாங்க, அந்த யோவானுடைய சீஷருங்கெல்லாம் 3 நாள் 21 நாள் 40 நாள் எல்லாம் ஃபாஸ்டிங் போட்டு ஜோம் பண்றாங்க, உங்க சீஷர்கள் என்ன பண்றது இல்ல, ஃபாஸ்டிங்கே போடுறது இல்லையே அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. அப்ப இயேசு சொன்னாரு, மணவாளன் கூட இருக்கும்போது அவங்க என்ன பண்ண வேண்டியதில்லை, உபவாசம் போட வேண்டியதில்லை. மணவாளன் போன பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்க, உபவாசம் போடுவாங்க, நீங்க அவசரப்படாதீங்கன்றார். அப்ப எந்த அளவுக்கு அவர்களை பசி பட்டினி இல்லாம அவங்களை நடத்த வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் கொண்டு அந்த சீஷர்களை கர்த்தர் அற்புதமாக நடத்தி வந்தார். அப்போ அவர்களை முதல்ல அவங்களுக்கு ஆகாரத்தை கேளுங்க அப்படின்னு ஆண்டவர் அவங்களுக்கு சொன்னதினுடைய நோக்கம் என்னன்னா, அவர்களுடைய வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை. வாசிங்க மத்தேயு 10ஆம் அதிகாரம் 10லேருந்து 15 வரைக்கும் வாசிச்சா உங்களுக்கு அது புரியும். மத்தேயு 10லேருந்து 15 வரைக்கும் வாசிங்க. வழிக்காக பையையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சைகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம். பாத்தீங்களா, அவங்க ஆண்டவர் வந்து நம்மளை என்ன பண்ணுவோம், இப்போ ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம், ஒரு வேலையை ஆரம்பிக்கிறோம், ஒரு வீடே கட்டுறீங்கன்னு வைங்க, உங்களுக்கு புரிகிற மாதிரி. இப்போ வீடு கட்டுறதுக்கு போகணுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், மண்வெட்டி எடுத்துக்கோங்க, ஒரு கடப்பாறை எடுத்துக்கோங்க, அந்த பொருளெல்லாம் எடுத்துக்கங்கன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே ஏசு என்ன சொல்றாரு, ஒன்னே நீ எடுத்துக்காதேங்கிறாரு. இந்த ஊழியத்துக்கு போகிற, இந்த வேலைக்கு போகிற நீ இதெல்லாம் உன்னுடைய தேவைகள் எல்லாம் பற்றி நீ என்ன பண்ணக்கூடாது, அதை முதல்ல தேடக்கூடாதுன்றாரு. இன்னைக்கு நாம சர்ச் ஆரம்பிக்கணும்னா முதல்ல எதை தேடுறோம், சர்ச் இருக்கா, அங்கே இடம் இருக்கா, அங்கே நல்லா இருக்கா, அங்கே இதுதான் நம்ம முதல்ல தேடுறோம். ஆனால் இந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை பாருங்க, நீங்கள் விசுவாசத்தில் வளர்க்கப்பட்டிருக்கிறபடினாலே, விசுவாசத்தில் நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டி இருக்கிறபடினாலே உலகத்தில் இருக்கிற காரியங்களை நீங்கள் தேடக்கூடாது. ஆனால் இந்த தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் யாரை பற்றி கேட்கணும், பிதாவை நோக்கி கேட்கணும். அதுதான் விசுவாசிகளுடைய வளர்ச்சி. நீ ஒரு நல்ல விசுவாசியா நாம் இருந்தோம்னு சொன்னா, நாமும் சீஷர்களை போல நமக்காக, நம்ம குடும்பத்துக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக, நம்முடைய தொழிலுக்காக, நம்முடைய வருமானத்திற்காக, எல்லாம் வச்சுக்காக நீங்கள் உலகத்தில் எது தேட வேண்டியதில்லை, அது எல்லாம் வச்சுக்காக ஆண்டவரை நோக்கி நீங்கள் அன்றன்றுள்ள ஆகாரத்தை, அன்றன்றுள்ள வருமானத்தை, அன்றன்றைக்கான ஆசீர்வாதத்தை, அன்றன்றைக்கான எங்களுடைய சுகத்தை, பலத்தை எல்லாத்தை தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும் என்று சொல்லி தான் இதை சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். புரிதனுக்கு மட்டும் ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ அவங்ககிட்ட சொல்றாரு பாருங்க, வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான். பார்த்தீங்களா, நீ வேலை செய்ய, சாப்பாடு என்ன ஆகும், தானா வந்துருன்ற. அப்ப வேலை செய்யாம சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம். சோம்பேறிகளா இருக்காதீங்கன்ற அர்த்தம். வேலை செய்யுங்க. வேலை செய்கிறவன் ஆகாரத்துக்கு எப்படி இருக்கிறான், அவன் பாத்திரவான், கொடுத்துருவாரு, ஆண்டவர் கொடுத்துருவாரு. நீ ஊழியம் செய், உனக்கு சாப்பாடு வந்துடும். நீ சாப்பாடு எப்படி வரும், அப்புறம் நான் ஊழியம் செய்கிறேன்னு நினைக்கூட. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க அப்படிதான், அங்கே போனால் வருமானம் வருமா, இங்கே போனால் ஊழியம் வளருமா, இங்கே போனால் நமக்கு குடும்பம் நடத்த முடியுமா, இதை முன்னாடி வைப்பாங்க. ஆனால் அந்த ஊழியத்தில் வச்சே கிடையாது. ஆனால் சீசர்களுக்கு ஏசு என்ன சொல்லிக் கொடுக்குறாருன்னா, நீ முதல்ல ஊழியத்தை செய்ய, நீ முதல்ல வழிக்கானதெல்லாம் நீ யோசிக்காத, நீ போய் என்னுடைய சுவிசேஷ ஊழியத்தை நீ செய்ய, உன்னுடைய ஊழியத்துக்கான பணம் பொருள் ஆகாரம் எல்லாம் பின்னாடியே வருங்கிறார். புரிதனவர் அல்லையா சொல்லுங்களேன். அதனால தான் அவர் சொல்றாரு, நான் போகிறேன். போகும்போது பாருங்க, இயேசுக்கு போகும்போது 12 சீஷருக்கு கூப்பிட்டு, நான் சரி இத்தனை நாள் என் கூட இருந்தீங்க, இன்னொரு பெரிய ஊழியம் உங்கள் முன்னாடி இருக்கு, ஏன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு கோடி வச்சுக்காங்கன்னு என்ன பண்ணல, ஒரு நம்பிக்கைக்கு உலக பிரகாரமாக எதையுமே கொடுக்கல. அதான் நீங்கள் புரிந்து கொள்ளணும். இயேசு கிட்ட வர்றவங்க நீங்கள் புரிந்து கொள்ளணும், கண்ணு முன்னாடி எதுவுமே ஆண்டு நம்ம கையில் கொடுக்க மாட்டாரு. ஆனால் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்து. நமக்கு என்னன்னா, கண்ணு முன்னாடி கொடுக்கணும், அப்போதான் அடுத்த வேலைக்கே புறப்படுவோம். இப்போ வேலைக்கு போனால் நீங்கள் என்ன கேட்குறீங்க, சம்பளம் எவ்வளோன்னு கேட்பீங்க. சம்பளம் நமக்கு ஒத்துக்கலைன்னா வேலைக்கு போக மாட்டீங்க. இங்கே ஏசு என்ன சொல்கிறேன்னா, உனக்கு சம்பளமும் கிடையாது, உனக்கு சாப்பாடு கிடையாது, எதுவுமே நான் உனக்கு கேரண்டி தர மாட்டேன். ஆனால் நீ அப்பாயின்மெண்ட், இந்த ஊழியத்துக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன். ஆனால் உனக்கு சம்பள கேரண்டி கிடையாது, உனக்கு நான் சோறு கேரண்டி கிடையாது. போ, வழிகளெல்லாம் போ, எதுவும் எடுத்துகிட்டு போகாத, வெறுங்கையில் போ. ஆனால் ஆண்டவரை நோக்கி சாப்பாடு மட்டும் கேளு, உன் வழிகளில் எல்லாம் சந்திக்கப்படுவோங்கிறார்.
அதே கட்டளை தான் இன்றைய செய்தி கேட்குற உங்களுக்கு எனக்கும். காலை எழுந்த உடனே உங்களுக்கு எது தேவையோ அதை கர்த்தரிடத்துல கேட்டு நீங்க பழகி கொள்ளணும். புரியுதான? ஒரு அலையிலேயே சொல்லுங்க. நீங்க கடன் பிரச்சனையா, உங்க குறைவா, வியாதியா, இன்னைக்கு என்ன தேவை, வியாபாரமா, எல்லாத்துலேயும் நீங்க ஆகாரத்தை கேட்க சொன்னது போல உங்களுடைய தேவைகளை ஒரு ஜெபத்துல ஒரு வார்த்தை நீங்க வைத்து பாருங்க. அந்தந்த நாளுக்கான அதனுடைய காரியங்களை கரெக்டா செய்வார். அதனால்தான் இயேசு சொன்னார், நாளைய தினத்தை குறித்து நீ என்ன பண்ணாத, கவலைப்படாத. நாளைய தினத்தை குறித்து அது கவலைப்படும். இந்த நாளுக்கு என்ன கவலையோ அதை பத்தி நீ கவலைப்படுங்கிறார். இன்னைக்கு என்ன வேணுமோ அதை பத்தி யோசிச்சு அதை தேவனுடைய கரத்துல கொடுத்து அதை நீ ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொண்டு இன்றைக்கு நீ சந்தோஷமா இரு. நாளை தினத்தை குறித்து அது கவலைப்படும், நீ கவலைப்படாது என்றார். ஆனா நாம என்ன பண்றோம், அடுத்த வருஷத்து குறித்து இப்பவே என்ன பண்றோம், கவலைப்பட்டு கொண்டிருப்போம், கலங்கி கொண்டிருப்போம். அதனால தான் மார்த்தாலை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கலங்குகிறான். ஆனால் மரியாதை குறித்து சொல்றாரு, இவ்வளோ தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டான். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு நல்ல பங்கு என்ன தெரியுமா, இயேசுவின் பாதம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து பிதாவை நோக்கி, ஆண்டவரே இன்றைக்கான ஆகாரத்தை நீர் எங்களுக்கு தாரும் அப்படின்னு விசுவாசத்தோடு கூட நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதிலே பாத்திரமானவன் யார் என்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவும் அவனிடத்தில் தங்கி இருங்கள். சுவிசேஷங்களுக்கான கட்டளை. ஊழியத்துக்கு போறீங்க, நீங்க நான் பணம் தரலையே, பொருள் தரல, நீங்க கவலைப்படாதீங்க. ஒரு கிராமத்துக்கு போனோன்னே ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவாரு. அங்க ஒரு நல்ல மனுஷன், ஒரு குடும்பம் இருக்கும், அவங்கள கண்டுபிடிங்க, அந்த வீட்டுல போய் தங்குங்கன்றாரு. அந்த வீட்டில் போங்க, அவங்க உங்களை ஏற்றுக்கொள்வாங்க, அந்த வீட்டில் உங்களுக்கு சாப்பாடு தருவாங்க. அதனால தான் இயேசு சொன்னாரு, என் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தாலும் அதனுடைய பலனை நீங்கள் அடையாமல் போவதே இல்லைன்னார். அப்போ சீஷர்களுடைய ஊழியத்தினுடைய அடிப்படை ஆண்டவருடைய திட்டம் என்னன்னு சொன்னா, அவங்க பேக்கெட்ல பணம் வச்சு காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டு ஊழியம் செய்கிற ஊழியம் ஆரம்ப ஊழியம் அல்ல. அவர்கள் ஒன்றுமே இல்லாம அனுப்புறார். ஏன்னா அப்பதான் அவங்க வாழ்க்கையில நம்மோடு கூட இயேசு இருக்கிறா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அவர்களுக்கு கர்த்தர் உண்டாக்குகிறார். அல்லேலூயா. அதை இயேசு சொன்னாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப மனுஷன் இந்த பூமியில இயேசுனுடைய சீஷர்கள், நம்மளாம் ஆண்டவருடைய சீஷர்கள். இந்த பூமியில பிழைப்பதற்கும் இந்த பூமியில இந்த பரலோக ராஜ்யம் போவதற்கும் நமக்கு இந்த உலகத்தின் அப்பம் முக்கியமல்ல, ஆண்டவருடைய அப்பம் இருந்தா போதும், வார்த்தை இருந்தா போதும். புரியுது? நாங்க மட்டும் ஒரு அலையிலையா சொல்லுங்க. அதைத்தான் ஆண்டவர் அந்த இடத்துல அழகா உங்களுக்கு சொல்றாரு, நீங்க போங்க, அந்த வீட்டுல நீங்க பிரவேசிங்க, அந்த வீட்டுல உங்க தேவைகள் எல்லாம் என்ன ஆகும், கொடுப்பாங்க. அங்கிருந்து புறப்படும் அளவும் அவரிடத்துல நீங்க என்ன பண்ணுங்க, தங்கிருங்க. அவங்க விரும்பினாலும் விரும்பலைனாலும் அந்த வீட்லேயே நீங்கள் இருங்கன்ற ஊழியக்காரர்களுக்கு கொடுத்த அதிகாரம் பாருங்க. அதிகாரமாக அந்த வீட்டில் போய் உட்காந்து அவங்க வீட்டில் நீங்கள் நல்லா கொடுக்கறத சாப்பிட்டு சுற்றி இருக்கிற கிராமங்களை ஊழியம் செய்துட்டு அங்கே ஒரு சபையை ஏற்படுத்தி கொடுத்துட்டு நீங்கள் அங்கிருந்து அடுத்த கிராமங்களுக்கு புறப்படுங்கன்றார். இதுதான் ஆரம்பத்தில் சுவிசேஷங்கள் கொடுக்கப்பட்டதான ஒரு ஊழியம். புரியுதுன்னு ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அதை முடிங்க, நான் சொல்கிறேன். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வர கடவது. அந்த வீடு அவங்களை கரெக்டா ஹெல்ப் பண்ணி எல்லாம் பண்ணாங்கன்னா அங்க சமாதானத்தை சொல்லுங்க, அவங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பேன். அபாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவுள். அவங்க சந்தோஷப்படாம குறை சொல்லிட்டு முறுமுறுத்துட்டு கொடுத்தாங்கன்னா அந்த சந்தோஷம் ரிட்டர்ன் மறுபடியும் உங்க கூடவே வந்துடும். எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல், அதுல சுவிசேஷகர்களை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறவங்க, உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால், நீங்க சொல்ற ஆண்டவருடைய வார்த்தை கேட்காம அவங்க போனாங்கன்னா அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் கொமோரா நாட்டிற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு ஊழியக்காரனுக்கும் சாப்பாட்டுக்கும் எவ்வளவு இது பாருங்க. அந்த சாப்பாடு நீங்க அவங்க கொடுக்காம, உன்னை ஏற்றுக்கொள்ளாம, வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாம உன்னை புறக்கணிச்சாங்கன்னா சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு நடந்ததை விட அந்த பட்டணத்துக்கே என்ன ஆகும், மிகவும் பயங்கரமான சம்பவம் நடக்கும்ன்றாரு. அதனால்தான் ஒரு கலச தண்ணீருக்கு ஒப்பிடுறாரு பாருங்க. அதை கொடுத்தாலே போதும்,
அவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்கன்றாரு. அப்ப நம்ம சுவிசேஷ ஊழியக்காரர்கள் ஆரம்ப நாட்களில பட்ட பாடுகள் எல்லாம் நமக்கு தெரியும். இத்தனை சபைகள் உலகம் முழுவதும் இன்றைக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த 12 சீஷர்களும் பட்ட பாடுகள், அவங்க போன பாதைகள். நம்ம தேசத்துக்கு வந்தது யாரு? தோமா. அவர் வரும்போது என்ன நடந்திருக்குன்னு நினைச்சு பாருங்க. அவர் கப்பல் ஏறி அது கஷ்டப்பட்டு கேரளாவில் வந்து இறங்கணுன்னே அவருடைய தோற்றமும் நம்ம ஜனங்களுடைய தோற்றமும் அவருடைய பாஷையும் நம்ம பாஷையும் ஒன்றும் புரிஞ்சிருக்காது. எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க. யார் அவருக்கு சோறு கொடுத்துருப்பான்? வீட்டுக்கே சேர்த்து இருக்க மாட்டாங்க. யாருன்னே தெரியல, பயந்துருப்பாங்க. அவர் யார்கிட்ட போய் என்ன சொல்லி சாப்பாடு கேட்க முடியும்? அதான் ஆண்டவர் சொல்ல, ஒரு பணமும் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்திய தேசத்துக்கு வந்துட்டா, வேலை இல்லை, வருமானம் இல்லை, இயேசுவை நம்பி வந்து விட்டா, வேதத்தை சுமந்து கொண்டு வந்து விட்டா, விசுவாசத்தை சுமந்து கொண்டு வந்து விட்டா. அங்கிருந்து கத்த அற்புதங்கள் அதிசயங்கள் மூலமாக அவரை அப்படியே நடத்தி கொண்டு என்ன பண்ணாரு? கேரளாவிலிருந்து நாகர்கோயிலிருந்து திருநெல்வேலி கொண்டு வந்தது, தூத்துக்குடி வந்து மெட்ராஸில் கொண்டு போய் சேர்த்துட்டார். மெட்ராஸில் தான் அவரை கொண்டு போட்டாங்க. அப்போ அவர் கடந்து வந்த பாதையெல்லாம் அற்புதங்களை கர்த்தர் அவர் மூலமாய் செய்தார், அதிசயங்களை செய்தான். எத்தனை நாள் சாப்பிட்டாரு, எத்தனை நாள் சாப்பிடல நமக்கு தெரியல. ஆனா கர்த்தர் அவரை நடத்தினார். அல்லேலூயா. அதே போல அந்த மிஷனரிகள் வெள்ளைக்காரங்க வந்ததெல்லாம் போய் நீங்க அந்த சாட்சி கேட்டு பாருங்க. அதிகமாக திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த ஏரியால தான் நிறைய ஃபாரினர்ஸ் வந்தாங்க. நீலகிரி இந்த பகுதியில எல்லாம் வந்தாங்க. அவங்க பட்ட பாடுகள் எல்லாம் அங்க போய் நீ கேட்டு பாருங்க. பயங்கர பாடுகள், பயங்கர பிரச்சனை, சாப்பாடே இல்லை. அப்ப இந்த வெள்ளைக்காரங்க ஒரு தொப்பி மாதிரி போட்டிருப்பாங்க ரவுண்டா வெயிலுக்கு. அந்த தொப்பியில தான் கஞ்சி ஊற்றுவாங்களாம், அதில் தான் வாங்கி குடிக்கணும். ஏன்னா இவங்களுக்கு பாத்திரம் கொடுக்க மாட்டாங்களாம். அந்த ஜாதி பிரச்சனை, இவங்களை பார்த்தா அவங்களுக்கு வித்தியாசமா தெரியுது. அப்போ அவங்க பசி, அப்போ போய் கேட்டால் அந்த தொப்பியில தான் ஊற்றுவாங்களாம், அதில் தான் குடிச்சிட்டு சுவிசேஷ அறிவித்திருக்கிறாங்க. அப்படி அறிவிக்கப்பட்டு வளர்ந்த சபைகள் தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் என்ன இருக்கு, பரவி வளர்ந்து பெருகி இருக்கு. இன்னைக்கு நிறைய நம்ம கிறிஸ்தவர்கள் இருக்கிறதுனால இன்னைக்கு அந்த ஊழியக்காரர்களை அந்த நிலைக்கு நம்ம விடுகிறது கிடையாது. நாம விடுறதில்லை. அவங்களை எப்படி நம்ம போஷிக்கிறோம், பாதுகாக்கிறோம், வழி நடத்துகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர்கள் சோர்ந்து போய் விடக்கூடாது. ஆரம்ப கட்ட நிலையில அந்த ஊழியக்காரர்கள் அவர்கள் பின்வாங்கி விடக்கூடாது, விசுவாசத்தை இழந்து விடக்கூடாது என்பதற்கு தான் இந்த ஜெபத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். நீங்க எங்க ஊழியத்துக்கு போனாலும் நான் உங்களுக்கு பணம் தரல, உங்க சாப்பாட்டுக்கான கேரண்டி நான் தரல, நான் ஒன்றும் உங்களுக்கு எதுவும் தரல. ஆனா நீங்க பசி இல்லாம பட்டினி இல்லாம போகிற இடமெல்லாம் உங்களுடைய ஊழியம் சக்சஸா முடியணும்னா நீங்க அனுதினம் உங்க ஜெபத்துல ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இன்று எங்களுக்கு ஆகாரத்தை என்ன பண்ணுங்க, கொடுங்க கொடுங்க என்று. நாமும் ஒரு விசுவாச பாதையில போய் கொண்டிருக்கனால நம்முடைய வாழ்க்கையிலும் எது இருந்தாலும் விசுவாசத்தை பயன்படுத்தணும். தலையிலேயே சொல்லுங்களேன். நீங்க விசுவாசமா கேட்கணும். உங்க பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை வேணுமா, பொண்ணு வேணுமா, வேலை வேணுமா, எல்லாமே விசுவாச அடிப்படையில தான் நாம செய்யணும். நீங்க செய்து பாருங்களேன். எவ்வளோ பெரிய ரெக்கமெண்டேஷன் இருந்தா கூட வேலை கிடைக்காது. சில சமயம் பெரிய ரெக்கமெண்டேஷன் இருக்கும், ஆனா வேலை செட் ஆகாது. எவ்வளவோ நமக்கு பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்தெல்லாம் இருக்கும், திருமண காரியங்கள் வாய்க்காது. அல்லது திருமண காரியங்கள் வாய்ச்சாலும் குழந்தை பிறக்காது. எத்தனை விஷயங்கள் இருக்கு பாருங்க. இது எல்லாவற்றையும் இந்த வசனத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். ஆகாரத்தை கேட்க சொன்ன அந்த ஆண்டவர் அனுதினமும் தேவனை விசுவாசிக்கிற விசுவாச பிள்ளைகள் அந்த குறிப்பிட்ட தேவையை ஆண்டவரிடத்துல சொல்லி 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 ஒவ்வொரு காலை எழுந்த உடனே இன்றைக்கு எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, இன்றைக்கு தாங்க ஆண்டவரே. அந்த கரெக்டா இன்றுன்னு வருது பார்த்தீங்களா? அந்த இன்றுங்கிறத நீங்க சொல்லி 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 நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. ஒரு நாள் வரும், அன்றைக்கு ஆகாரம் என்றைக்குமே கொடுப்பாரு. ஆனா மற்ற காரியங்கள், நீங்க விரும்புகிற காரியங்கள் கரெக்டா சரியான தேவையான நேரத்துல உங்களை சந்தோஷப்படுத்தும்படியான காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். 15 வரைக்கும் படிங்க. ஏன் அவர்கள் இதற்கெல்லாம் அவர்கள் ஒரு இடத்துல பாஸ்டர்ஸ் போல நிலைத்திருந்து ஊழியம் செய்யறதில்லை, சுவிசேஷகர்கள். புரியுதா? இப்ப நான் இருக்கிறேன்னா ஒரு இடத்துல நிலைத்திருக்கிறேன், நீங்க என்ன போஷிப்பீங்க.
ஆனா சுவிசேஷகர்கள் அப்படி இல்லை. இந்த 12 சீஷர்களும் அவங்க போயிட்டே இருக்கணும். புது ஊருக்கு போனா ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு இந்த ஜபத்தை சொல்லி கொடுத்தா. புது ஊருக்கு போனா யாருன்னு தெரியாது. இப்ப நீங்க எங்களை பார்த்துக்குவீங்க, பிரச்சனை இல்லை, பசி பட்டினி விட மாட்டீங்க. ஆனா சுவிசேஷம் என்று போகிறவர்களுக்கு ஊரெல்லாம் புதுசு புதுசா அவங்க போறதுனால அவங்களுக்கு இந்த ஜபத்தை கற்றுக் கொடுத்தா, இந்த ஆகாரத்தை மறந்துடாதீங்க. மறக்காம பிதாவை நோக்கி நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு ஆகாரத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. நமக்கும் அதே கட்டளை தான். நீங்களும் அதிகாலை எழுந்த உடனே இன்றைக்கு எங்களுக்கும் எங்க பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு தேவையானதை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க விசுவாசமா ஜெபம் பண்ணி பாருங்க. நீங்க நினைப்பதற்கோ வேண்டிக் கொள்வதற்கோ அதிகமானவற்றை கர்த்தர் செய்வார். நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த ஆகாரத்தை குறித்து கர்த்தர் சொல்வதற்கான இன்னொரு காரணம் இந்த உலகத்துல உண்டு. என்ன காரணம்னா, மத்தேயு 24:7 வாசிங்க. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். பாத்தீங்களா? அடுத்தது ஏன் ஆகாரத்தை கர்த்தர் நம்ம வாய்க்களை கேட்க சொல்றாருன்னா, இந்த உலகத்துல பஞ்சம் என்று ஒன்று வரப்போகிறது. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல நிறைய பஞ்சத்தை சந்தித்திருக்கு இந்த உலகம். அதனால ஆண்டு நமக்கு எச்சரிக்கிறான், அப்படிப்பட்ட பஞ்சங்களிலே தேவனுடைய பிள்ளைகள் என்ன ஆயிடக்கூடாது, சிக்கிடக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறான். நீங்களும் நானும் அதுல சிக்கி தவித்து விடக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறான். அதனால எச்சரிக்கிறான், முன்கூட்டி நமக்கு சொல்ற கடைசி நாட்களில பஞ்சமும் வரும். நான் முதல் சொன்னேன், கடைசி நாட்களில் நிறைய சாப்பாடு வரும்னு சொன்னேன். அதுக்கு அதே ஆப்போசிட்டாவே இங்க இருக்கு பாருங்க. இன்னொரு அடையாளம், பஞ்சமும் வரும். சாப்பாடு கிடைக்காத பஞ்ச நாட்கள் இந்த உலகத்தை தாக்கும். அதனால நீங்க அனுதினமும் ஜெபத்துல அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு என்ன பண்ணுங்க, தாங்க ஆண்டவரே. இன்று எங்களுக்கோ எங்க பிள்ளைகளுக்கோ பேர குழந்தைகளுக்கோ சபையாருக்கோ ஊழியக்காரர்களுக்கோ விசுவாசிகளுக்கோ தாங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்ம பஞ்சத்திலிருந்து நாம் தப்பி வைக்கும்படி நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நமக்கு இன்னொரு பஞ்சமும் வரப்போகுது, அதுலேயும் நம்ம கவனமாக இருக்கணும். நமக்கு 2 ஆகாரம். அன்னைக்கு சுதந்திர நாள் ஒரு செய்தி உங்களுக்கு எடுத்திருந்தேன், வந்துறவங்களுக்கு தெரியும். உலகத்தானுக்கு வெள்ளைக்காரங்களிருந்து மட்டும்தான் சுதந்திரம், ஒரு சுதந்திரத்தை அவங்களுக்கு. ஆனால் விசுவாசிகளுக்கு 2 சுதந்திரம். ஒன்று வெள்ளைக்காரங்களிடத்திலிருந்து சுதந்திரம், நாட்டில் சுதந்திரம். இன்னொன்று ஆத்துமாவிலே சுதந்திரம். 2 சுதந்திரம் நமக்கு கொடுத்தா. அதே போல ஆகாரத்திலே 2 ஆகாரம் நமக்கு இருக்கிறது. ஒன்று பிசிக்கலா இந்த சரீரத்துக்கான ஆகாரம், டெய்லி 3 வேளை நம்ம சாப்பிட்டுக்கிற உயிரோடு ஜீவிக்கிற இந்த ஆகாரம். இன்னொரு ஆகாரம் வேத வசனம் என்கிற ஆகாரம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வேத வசனம் என்கிற ஆகாரத்தையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதையும் 3 வேளை நம்ம என்ன பண்ணணும், நம்ம உட்கொள்ள வேண்டும். வசனத்தை உட்கொள்ள உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் என்ன அடைந்து கொண்டிருப்பான், பலன் அடைந்து கொண்டே இருப்பான். அதனால தான் பவுல் சொல்லும்போது சொன்னாரு, சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற நீங்க எல்லாம் உங்களுடைய ரட்சிக்கப்பட்ட வருஷத்தை கணக்கு போட்டா எல்லாம் பாஸ்டா இருக்க வேண்டியவங்க, போதகரா இருக்க வேண்டியவங்க. இன்னும் குழந்தைகளா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பால் குடிச்சிட்டு இருக்கிறீங்க. இன்னும் பாலை குடிக்கிற குழந்தைங்களை போல நீங்க இன்னும் உட்கார்ந்துருக்கீங்க. 20 வருஷம் 30 வருஷமா சர்ச்சில் இருக்கிற நீங்க பெரிய பாஸ்ட் ஆகி பெரிய எழுப்புதல உண்டு பண்ண வேண்டிய நீங்க ஏன் இன்னும் இந்த வசனத்தை நீங்க சாப்பிட்ற அளவுக்கு சாப்பிடல, நீங்க உள்ள கொண்டு போல, தியானிக்கல, பலன் அடையல. அதனால நீங்க இன்னும் வசனத்தை களங்கமில்லாத இந்த நாண பாலை நீங்க பருகுங்க அப்படின்னு சொல்ற. புரிந்த ஒரு அலையிலே சொல்லுங்க. களங்கமில்லாத நாண பாலாகிய இந்த வசனம் நமக்கு ஒரு ஆகாரம். 2 சாப்பாடை விசுவாசிகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உள்ளான மனுஷனுக்கு ஒரு சாப்பாடு, இந்த புறம்பான மனுஷனுக்கு ஒரு சாப்பாடு. ஆனா வேதம் சொல்லுகிறது இந்த 2 சாப்பாட்டுக்கும் பஞ்சம் வருது. 2க்குமே பஞ்சம். முதல்ல என்ன பஞ்சம் சொன்னேன், மத்தேயு 24 ஆகார பஞ்சம். அடுத்தது பாருங்க, ஆமோஸ் 8:11 வாசிங்க. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். பாத்தீங்களா, தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல. இங்க சொல்ல பாருங்க, அது ஆகார குறைவில்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, தண்ணி பஞ்சமும் வராது. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று. பாத்தீங்களா, கர்த்தருடைய வசனத்தை கேட்க கூடாத பஞ்சத்தை
அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரே சொல்றார். அடுத்தது பிரசங்கமே இருக்க. பஞ்சம், வசனத்தையே கேட்க முடியாது. யூடியூப்ல வராது, எல்லாம் தடைப்படுத்திடுவாங்க. அந்த வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா அடுத்த வசனம் சொல்லும், அவங்க ஒரு தேசத்தை விட்டு தேசம் போவாங்களாம். படிங்க சிஸ்டர், அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அப்பொழுது அவர்கள் அப்பொழுது விசுவாசிங்க கர்த்தருடைய வசனத்தை தேட, கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும் வடை திசை தொடங்கி கீழ் திசை மட்டும் அலைவாங்க. அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமல் போவார். வசனத்தையே பார்க்க முடியாது. இன்னைக்கு வசனம் கொட்டி கிடக்குது. இன்னைக்கு நாம வசனத்தை பார்க்க மாட்டேங்கிறோம். அன்னைக்கு நாம வசனத்தை பார்க்க ஆசைப்படுவோம், வசனம் கிடைக்காது. போனவர் தான் ஜெய் பிரதர் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தார். இப்போ ஃப்ரீ பைபிள் தரேன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க பாஸ்டர்ஸ் மூலமா. அத்தனை தப்பா இருக்கா, கவனமா வாங்குங்க. தவறான பைபிள் ஒன்று பிசாசு இலவசம் சொல்லி பெரிய பைபிள் விட்டுருக்கிறான். ஒவ்வொரு சபைகளுக்கும் பாஸ்டர்ஸை கூப்பிட்டு கொடுத்துட்டு இருக்கிறான். நமக்கு சபை ஆண்டவர் கிருபையில வரல. நம்ம இலவசமாக கொடுக்குற பைபிள் ஒரிஜினல் பைபிள். ஒவ்வொரு ஊருக்கும் 1000-2000 பைபிள் கொடுத்து விட்டான். படிச்சு பார்த்தா இந்த பைபிளுக்கும் அந்த பைபிளுக்கும் அப்படியே தப்பு. பார்த்தீங்களா? இப்போ இந்த ஆகாரத்திலையும் கலப்படம் வந்துச்சு. ஆத்மாவுக்கான ஆகாரம் பஞ்சம் இப்பவே வருது பாரு. குழப்பம் உண்டாகி பஞ்சம் உண்டாகி வட திசையிலேருந்து இப்போ காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தேடினாலும் வசனை கிடைக்காது. கடல் தாண்டி கடல் போனாலும் இந்த வசனை கிடைக்காது. அப்போ ஆகார பஞ்சமும் வருது, வசன பஞ்சமும் வருது. அதனால தான் இன்றைக்கு நம்ம ஆண்டவரை நோக்கி ரெண்டு எங்க வாழ்க்கையில வரக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுங்கன்றார். எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில வரக்கூடாது ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்கன்றார். நாம நம்ம பிள்ளைகளோடவே இருக்க முடியுமா? நம்ம பேர பிள்ளைகளோடவே இருக்க முடியுமா? அவர்களை ஒரு நாள் இந்த உலகத்துல விட்டுட்டு நம்ம போகும் பொழுது அவர்கள் இந்த சத்தியத்தை அறிந்திருக்கணும், அவர்கள் இந்த வேதத்தை அறிந்திருக்கணும், அவர்கள் இந்த வசனத்தை அறிந்திருக்கணும், அவர்களுக்கு நாம் போதித்திருக்கணும், கற்றுக் கொடுத்திருக்கணும், அவர்களுக்கு இந்த ரகசியத்தை நாம் சொல்லணும். அப்பதான் அவங்க கரெக்டா வரும். இல்லைன்னா அவங்களுக்கு பாருங்க இப்பவே தப்பான பைபிள் வருது, தவறான பைபிள் வருது. அதை கற்றுக்கொண்டு இதுதான் சத்தியம் அவங்க நம்பி பரலோகம் வராம போயிடுவாங்க. ஆனால் இது கடைசி காலம், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ரெண்டு பஞ்சம் வருது, சாப்பாடும் கிடைக்காது, வசனமும் கிடைக்காது. அப்போ ஒரு கடல் தாண்டி கடல் போனா கூட கிடைக்காது. ஆனா இது அந்தி கிறிஸ்து காலத்துல தான் நடக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அன்னைக்கு நடந்தா நல்லது, முன்னாடி வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அல்ல இல்லையா? ஏன்னா அந்தி கிறிஸ்து காலத்துல அவன் சர்ச்சை நடத்த விட மாட்டான், சர்ச்சை இருக்காது, எந்த பாஸ்டர் இருக்க மாட்டாங்க, விசுவாசிங்க நம்ம யாரே இருக்க மாட்டோம், மத்திய ஆகாயத்துக்கு போயிடுவோம். அதனால அது பிரச்சனை இல்லை. அப்போ அலைவாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ பிரசங்க பண்ணிட்டு இருந்தாங்களே, வசனம் சொல்லிட்டு இருந்தாங்களே, தேடுவாங்க அலைவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எங்க போய் தேடினாலும் என்ன கிடைக்காது, ஒரு வசனமும் கிடைக்காது. ஆனால் இன்றைக்கு எங்க பார்த்தாலும் நமக்கு வசனமா கொட்டி கிடக்குது. ஆனா அதை நம்ம படிக்கிறது இல்லை, அதை மனப்பாடம் பண்றது இல்லை, அதை நம்ம பயன்படுத்துறது இல்லை. ஆனா வசன பஞ்சம் பாருங்க, ஆகார பஞ்சம் வந்தாதான் நம்ம பசியினுடைய கொடுமை என்னன்றது நமக்கு தெரியும். தெரியுமா உங்களுக்கு? அது ஒரு வீடியோ போட்டு காட்டலான்னு நினைச்சா நான் மறந்துட்டேன். அங்க போய் எத்தியோப்பியான்னு போட்டா கூட வரும். அங்க குழந்தைங்க சாப்பாடு இல்லாம அப்படியே எத்தியோப்பியாவில் அந்த இன்னொரு ஊர் கூட இருக்கு, ஆப்பிரிக்கா கண்டங்கள்ல அப்படியே சாகுதுங்க குழந்தைங்க. அது குழந்தை சாகுட்டுன்னு சொல்லி கழுகு காத்துட்டு இருக்குது. எதுக்கு? தூக்கிட்டு போறதுக்கு குழந்தைய. அந்த குழந்தைய தூக்கி எடுத்து சாப்பாடு போறதுக்கு அப்பா அம்மா இல்லை, ஏன்னா அவங்க ஏற்கனவே செத்து போயிட்டாங்க. அப்படிப்பட்ட பஞ்சங்கள் எல்லாம் இந்த உலகத்துல பயங்கர தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கு. நம்ம இந்திய தேசத்துல 38 கோடி சின்ன பிள்ளைங்களுக்கு சாப்பாடு இல்லையா, 3 வேளை இல்லையா. நைட்டு சாப்பாடே இல்லாம படுக்கைக்கு போறாங்களா? உங்களுக்கு எனக்கு தெரியுமா? தெரியாது. ஆண்டோட கிருபையில நமக்கு 3 வேளை சாப்பாடு இருக்கு, நல்லா சாப்பிட்டு இருக்கிறோம். அப்ப நல்ல நிலையில இருக்கிற நீங்களும் நானும் பாருங்க,
எவ்வளவாய் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், எவ்வளவாய் ஆண்டவரை துதிக்கணும், எவ்வளவாய் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், எவ்வளவாய் ஆத்துமாக்களை நம்ம ஆதாயப்படுத்தணும். இந்த பஞ்சத்தையும் இந்த பிரச்சனைகளையும் அழிவையும் நோக்கி போகிற ஜனங்களை எவ்வளவாய் நம் கர்த்தருக்கு நேராக அவர்களை வழிநடத்துகிற பொறுப்புள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம் என்பதையும் நம்ம உணர வேண்டும். புரியுதான? ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். இந்த 2 பஞ்சங்கள் நம்ம வாய்க்கல வரும். அது மாத்திரமல்ல, பிசாசு ஒரு பஞ்சத்தை நமக்கு உண்டாக்குவான். நல்ல விசுவாசிகளை, நல்ல ஆண்டவரோடு கூட இருக்கிற பிள்ளைகளை, தேவ பிள்ளைகளை அவனும் என்ன பண்ணுவானா, ஏமாத்தி வஞ்சித்து, அவன் வேதம் சொல்கிறது, யாரை விளங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். சந்தோஷமா இருக்கிறவங்கள, ஆசீர்வாதமா இருக்கிறவங்கள, மகிழ்ச்சியா இருக்கிறவங்கள எப்படியாக அவர்களை அவன் தன் வசப்படுத்தி அவளை எங்க கொண்டு போய் விட பார்க்கிறான்? தரித்திரத்தின் ஆவியை கொண்டு வந்து எவ்வளவு சம்பாதித்தாலும் நிக்காது. பொத்தலான் பையன் வேதம் சொல்லுது. இந்த பேக்கெட் ஓட்டைன்னு வைங்க, ஓட்டை பேக்கெட்டுக்குள்ள பணத்தை போட போட என்ன ஆகும்? விழுந்துட்டே இருக்கும். வசனம் சொல்லுது, ஓட்டை பேக்கெட் மாதிரி, பொத்தலான் பை மாதிரி எத்தனை லட்சம் வந்தாலும் கடனே அடைக்க முடியாது பாருங்க, தீரவே தீராது பாருங்க. எவ்வளவு போட்டிருந்தாலும் சேரவே சேராது அந்த வீட்டில். அவங்கள தூக்கி எடுக்கவே நீங்க முடியாது. பாதாள மாதிரி நீங்க எவ்வளவு ஹெல்ப் பண்ண கூட அவங்கள தூக்க முடியாது. ஏன்னா ஒரு தரித்திரத்தின் ஆவி அந்த வீட்டில் இருக்கும், கடன் பிரச்சனையின் ஆவி அந்த வீட்டில் இருக்கும். அவங்களுக்கு எவ்வளவு நீங்க கொடுத்தாலும் நிரப்பி மேலே கொண்டு வரவே முடியாது. விழுங்கி கொண்டே இருக்கும், பணத்தை பொருளை விழுங்கி கொண்டே இருக்கும். கடன்லேயே அவர்களை வைத்து தரித்திரத்தில் அவளை கொண்டு போய் கடைசியில் மரணத்துக்கு நேராக கொண்டு போக சாத்தான் வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. அவன் புறஜாதிகளை கூட விட்டுருவான். அவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க பஞ்சம் இல்லாம இருப்பாங்க. ஆனா தேவ பிள்ளைகளை மேல கண் வைப்பான். அதுக்கு ஆதாரத்தை யாருன்னா, வாசிங்க யோவான் 10:10 வாசிங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி. பாத்தீங்களா, பிசாசு எதுக்கு வரான் பாருங்க. திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாய் இருக்கவும். அதான் அப்படிப்பட்ட திருடி கொண்டு போன அந்த மனிதர்களுக்கெல்லாம் ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆமென். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அப்ப பிசாசு ஒருத்தர் இருக்கிறான், அவன் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை திருட வரான். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறான். அவன் ஏதாகிலும் ஒன்றை சொல்லி கொடுத்து, தவறான உபதேசத்தை சொல்லி கொடுத்து, தப்பா நல்லதை தான் சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுப்பான். அவனுடைய உபதேசத்தை கீழ்ப்படிந்து தசம பாக போடாதே, காணிக்க போடாதே, நீ எதுக்கு இதை கொடுக்குற அதை கொடுக்குறேன்னு எல்லாம் சொல்லி கொடுத்து மெதுவா அப்பாவை விட்டு உங்களை இழுத்துட்டு போவான். யார் மாதிரி? கெட்ட குமாரனை போல. கெட்ட குமாரன் அப்பா வீட்டில் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்தான். அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்தான். அப்பாவுடைய தோட்டத்துல வேலை செய்து ஆடு மாடுகள் எல்லாம் அங்க வேலை செய்கிறவங்களாம் மிரட்டி வேலை வாங்கிட்டு இருக்க சந்தோஷமா இருந்தான். அவனை பிசாசு மெதுவா வஞ்சித்தான். நீ எதுக்கு இங்க இருக்கிற? அப்பா வீட்டுல உனக்கு என்ன வேலை? வா நம்ம ஜாலி ஊர் சுத்த போலாம். உங்க அப்பா கோடிக்கணக்கா பணம் வச்சிருக்காரு, உன் சொத்தை வாங்கு, உங்க அண்ணனுக்கு உனக்கு இருக்கிற சொத்தை பிரிச்சிரு அப்படின்னு சொல்லி பிரித்து தேவ சமூகத்தை விட்டு அவன் மெதுவா அவர்களை பிரித்து கொண்டு போனதை நம்ம பார்க்கிறோம். தேவனிடத்திலிருந்து தகப்பனிடத்திலிருந்து பிரித்து கொண்டா. அவன் பணம் இருக்கிற வரைக்கும் அவன் சந்தோஷமா தான் இருந்தான். ஆனா பாருங்க, அவனுக்கே தெரியாம கொஞ்சம் 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 கொஞ்சமா அதை செலவழிக்க வைத்து ஒன்றுமே இல்லாம பண்ணி தரித்திரத்தை உண்டாக்கி பஞ்சத்தை உண்டாக்கி கடைசியில ஆகார பஞ்சம் உண்டாக்கினான். வேலையில சொல்லுங்களேன். ஆனா ஆண்டு சொல்ல, சாப்பாட்டுக்காக ஜெபம் பண்ணு. அந்த பிசாசு அதைத்தான் உனக்கு இல்லாம பண்றதுக்கு அவன் பிளான் பண்றான். உனக்கும் உன் குடும்பமும் சாப்பிடக்கூடாதுன்றத பிளான் பண்றான். ஆகாரத்துக்கு நீ கஷ்டப்படணும், சாப்பாட்டுக்கு கடன் வாங்கணும், அக்கப்பக்கத்தில் போய் கையேந்தணும், உங்க வீட்டில் ஒரு செழிப்பா நல்ல சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்றதா பிசாசனுடைய எண்ணம். ஆனா நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டா இருக்குமோ அது பரிபூர்ணப்பட வந்தேங்கிற ஆண்டவர் நம்ம கொளுத்த கன்றுகளை போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். செழிப்பா இருக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா சந்தோஷமா இருக்கணும். அதனால இஸ்ரவேல் ஜனங்க நடந்து வரும்போது அவங்க சோர்ந்து போயிடுவாங்கன்றதுக்கு தான் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, ஆடு மாடு எல்லாம் அடிச்சு சாப்பிடுங்க என்னாரு. அலையிலேயே சொல்லுங்களேன். ஏச்சல முதல்ல ஆண்டவர் ஜனங்களா உருவாக்கும் பொழுது எல்லாருமே வெஜிடேரியன் தான், பழத்தையும் இதைத்தான் சாப்பிட்டு இருந்தாங்க.
ஆண்டவர் உங்களுக்கு பலனா நல்ல கொளுத்த கன்றுகளை போல இருக்கணும்னு சொல்லி தான் மிருகங்கள் பறவைகள் எல்லாம் சாப்பிடுங்கன்னாரு. பாருங்க எவ்வளோ நம்ம எல்லாம் அன்பு, எவ்வளோ நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற தேவன். ஆனா பிசாசோ அவன் பாருங்க அப்படி நம்ம தரித்திரத்துல கொண்டு போகிறான், கடன்ல கொண்டு போறான், வறுமையில கொண்டு போகிறான், ஒன்னில்லாத நிலைக்கு கொண்டு போகதான் அவன் முயற்சிக்கிறான். யாரு தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளை தான், தேவ சபையில இருக்கிற பிள்ளைகளை தான், ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறவங்களை தான் ஏதாகிலும் ஒன்றை சொல்லி கொடுத்து அவர்களை தேவனை விட்டு பின்வாங்க செய்து அந்த ஆசீர்வாதங்களை கெடுத்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி பன்றிக்கு கிடைக்கிற அந்த தவிடு கூட கிடைக்காத நிலைக்கு அவனை தள்ளி விட்டதை நம்ம பார்க்கிறோம். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். ஆனா ஆண்டவருடைய கிருபையினால அவன் உணர்த்தப்பட்டதுனால அவன் திரும்பி வந்து மீண்டும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டான். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். இன்றைக்கு ஒருவேளை செய்தி கேட்கிற உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்படுமானா உங்களுக்காக தான் ஆண்டவர் பேசுறாரு. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இழந்து போன அந்த ஆசீர்வாதத்தை திரும்பவும் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. மீண்டும் உங்க கடன் எல்லாம் நீங்கி, கஷ்டமெல்லாம் நீங்கி, நீங்க கடன் கொடுக்கிறவர்களை மாற்ற என் தேவனால் முடியும். அல்லேலூயா. நீங்க வரணும், ஆண்டவருக்கு தேடி வரணும், அந்த இளைய குமாரனை போல வரணும். ஆண்டவர் சமூகத்துல வந்து நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, மீண்டும் துளிர்விடும், மீண்டும் ஆசீர்வாதம், மீண்டும் உங்க தொழில உங்க எல்லாத்திலும் ஒரு செழிப்பை கர்த்தர் கொடுப்பா. நீங்க ஆண்டவரோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க, பொருத்தனை பண்ண வேண்டாம், உடன்படிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே ஆமாப்பா, என்னோட வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை நான் சந்திக்கிறேன், எவ்வளவு பணம் வந்தாலும் நிக்க மாட்டேங்குது, எவ்வளவு வந்தாலும் வறுமை தீர மாட்டேங்குது, எவ்வளவு வந்தாலும் என்னால முன்னேற முடிய மாட்டேங்குது. பாஸ்ட் சொன்னது போல, வேதத்துல சொன்னது போல நாமும் உம்முடைய சமூகத்துல கடந்து வந்து இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுறதுக்கு நான் பார்த்திருந்தேன், நான் ஒரு கூலிக்காரனா என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று தாழ்த்தி நீங்க வந்து பாருங்க. கூலிக்காரா உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாரு, மறுபடியும் மகனாகவே கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. மீண்டும் உங்களுக்கு மோதிரத்தை அணிவா, மீண்டும் நல்ல வஸ்திரங்களை கொடுப்பா, நல்ல பாதரட்சிகளை கொடுப்பா, நல்ல விருந்து. தலையில சொல்லுங்களேன், பயங்கரமான விருந்து, கொளுத்த கன்றுகளை அடுத்து ஒரு விருந்தை அவர்களுக்கு கொடுத்தா. இன்றைக்கு உனக்கும் எனக்கும் கர்த்தர் ஆகாரம் என்கிற அந்த விருந்தை கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். நீங்க உங்களை சரிப்படுத்தி கொள்ளுங்க. ஆண்டவரே மறுபடியும் நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கிறேன், நீங்க எனக்கு கொடுக்கிற எல்லாவற்றிலிருந்து உங்களுக்கு கொடுக்கிற ஆண்டவரே தசமமாக காணிக்கைகளை ஆசீர்வாதத்துல நான் தடையா இருக்க மாட்டேன், அதை நான் யோசிக்க மாட்டேன், அதை மனப்பூர்வமா நான் கொடுக்கிறேன்னு சொல்லி நீங்க செய்து பாருங்களேன். உங்க வாழ்க்கையில ஒரு குறைவில்லாம கர்த்தர் நடத்த வல்லமிடவராய் இருக்கிறா. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பாருங்க. எசேக்கியேல் 14:21 வாசிங்க. பஞ்சம் யாரால வருது பாருங்க. எசேக்கியேல் 14:21. என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி எருசலேமுக்கு விரோதமாய் பட்டயம், பஞ்சம், துஷ்ட மிருகங்கள், கொள்ளை நோய் என்னும் 4 கொடிய தண்டனைகளையும் அனுப்பும் போது எவ்வளவு அதிக சங்காரம் ஆகும். பாத்தீங்களா? இதெல்லாம் யாரு அனுப்புறாரா? மனிதனுடைய பாவங்கள் பெருக 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 ஆண்டவரே அனுப்புறார். கொள்ளை நோய், துஷ்ட மிருகம் எல்லாம் ஆண்டவரே அனுப்புறார். அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை எல்லாம் இந்த உலகத்துல பஞ்சங்களை அனுப்புகிறார். புதிய ஏற்பாடுலயே அனுப்புறார் பாருங்க. அப்போஸ்தலர் 11:28 வாசிங்க. அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகம் எங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிலவுதிய ராயனுடைய நாட்களிலே உண்டாயிற்று. பாத்தீங்களா? புதிய ஏற்பாடு காலத்துல கூட ஒரு பஞ்சம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அதனால எந்த நேரத்துல எது எப்படி வந்தாலும் ஆண்டவர் உங்களையும் என்னையோ கைவிடாம இருக்கணும்னா நாம என்ன செய்யணுமா? சங்கீதம் 121:1-2 வாசிங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் இன்னிலிருந்து இதைத்தான் நாம செய்ய போறோம். நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென். முதல்ல ஜெபிப்போம், 2வது விசுவாசிப்போம், 3வது அறிக்கையிடுவோம். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். விசுவாசத்துல ஜெபம், அந்த ஜெபத்துல விசுவாசம், அடுத்தது அறிக்கை. வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர்ல எனக்கு என்ன வரும்? ஒத்தாசை வரும். விசுவாசமா ஜெபம் பண்ணுங்க. வேலை வரும், வருமானம் வரும், எல்லாம் வரும். அதை நீங்க இந்த 2 வசனத்துல 3 விஷயம் இருக்கு. அவர் விசுவாசிக்கிறாரு, ஜெபிக்கிறாரு, அறிக்கை இடுகிறார்.
அழகா 2 வசனத்துல 3 காரியம் உள்ள இருக்கு. அதுக்கு அடுத்து தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் காலை தள்ளாட ஒட்டார் உன்னை காக்கிறார். அதெல்லாம் அவருக்கே அவர் மூலமா ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு தேவ சபையே இந்த காரியங்களை ஜெபம் பண்ணுங்க, விசுவாசிங்க. அடுத்தது அறிக்கை இடுங்க. நான் ஜெபம் பண்ணிட்டேன், வானத்தை பூமி உண்டாக்குன கர்த்தர் எனக்கு என்ன வரும்? ஒத்தாசை வரும். பாருங்க, எல்லா குடும்பத்திலும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்ப வல்லமுள்ளவராக இருக்கிறார். எப்படி நம்மை பஞ்ச காலத்துல நடத்துவாரா? ஏசாயா 58:11 வாசிங்க. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. நீங்க இப்படி ஜெபிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, விசுவாசத்தோட ஜெபம் பண்ணி அறிக்கை இட்டீங்கன்னா, நித்தமும் டெய்லி ஆண்டு உங்களை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. உலகமே மகா வறட்சி வந்தாலும் உங்க ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். உங்க எலும்புகள் பஞ்சத்துல அடிபடாது நல்ல பலனாய் நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல. பாத்தீங்களா, உங்க வாழ்க்கை உங்க குடும்பம் எல்லாம் எப்படி இருக்கும்? நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் எப்படி இருக்கும்? செழிப்பா இருக்கும். அது போல நீங்களும் செழிப்பா இருப்பீங்க. வற்றாத நீரூற்று போலவும் இருப்பாய். வற்றாத நீரூற்று, ஒருபோது அந்த தண்ணி என்ன ஆகாது? வற்றாத ஒரு நீரூற்று போல உங்க வாழ்க்கையை கத்த ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 81:16 வாசிங்க. உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். பஞ்ச காலத்துல நீங்க ஜெபிக்கிறவங்களா இருங்க, விசுவாசிக்கிறவங்களா இருங்க, அதை அறிக்கை செய்து கொண்டே இருங்க. அண்ணாலை போல தன் இருதயத்தை தேவ சமத்துல ஊற்றினா, அதுக்கப்புறம் விசுவாசித்தா, அவள் நம்பியோடு இருந்தான், அதை பத்தி குறை சொல்லவே இல்லை, அதை பெற்றுக்கொண்டா. இந்த 3ஐயும் நீங்களே செய்யுங்க. நல்ல விசுவாசிங்க, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. நான் ஜெபம் பண்ணிட்டேன், எனக்கு வரும் வரும் வரும்னு சொல்லிட்டே இருங்க. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அப்படி நீங்க சொல்லி ஜெபிக்கும் போது பாருங்க, அவன் என்ன சொல்ல வாசிங்க. உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். சாப்பாடு பஞ்சமே வராது. உச்சிதமான கோதுமை. நமக்கு வர கோதுமையில என்ன கோதுமை? எல்லாம் கலப்பட கோதுமை. ஆனா ஆண்டு சொல்றார், உனக்கு எப்படிப்பட்ட கோதுமை? உச்சிதமான கோதுமையிலான உன்னை போஷிப்பார். கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவார். நமக்கு வர தேன் என்ன தேனு? எங்க கண்மலை தேன் வருது? எல்லாம் சர்க்கரை கலந்த தேன் தான் வருது. கடையில வாங்குற தேன் எல்லாம் சர்க்கரை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றான். ஆனா ஆண்டவர் நம்ம கொடுக்கிற தேன் எப்படிப்பட்ட தேனு? கண்மலையின் தேன். அது ஒன்றும் மிக்ஸ் பண்ணவே முடியாது. மலையிலிருந்து வெட்டி எடுக்கப்படுகிற அந்த தேனை, கண்மலையின் தேனினால் நம்மை திருப்தி ஆக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்தை போல நீங்களும் அனுதினமும் உங்களுடைய தேவைகளுக்காக விசுவாசத்தோடும் நீங்க ஜெபத்தோடும் அறிக்கையிட்டு தேவனிடத்துல ஜெபித்து பாருங்க. அன்றன்று நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை நடத்த நம்முடைய தேவன் வல்லமிழவராய் இருக்கிறார். எதன் பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்ப நம்ம ட்ரம்ப்னுடைய பிரச்சனையினால முதல்ல அடிப்படை போறதே எதுதான்? திருப்பூர் தான். தெரியுமா உங்களுக்கு? திருப்பூர்ல எத்தனையோ 1000 கோடி நஷ்டத்துல இன்னைக்கு ஸ்டக்காய் நிக்குது. வேலை இழந்து நிக்கிற முதல்ல பாதிக்கப்பட்டதை திருப்பூர் தான்றாங்க. அப்ப இதெல்லாம் உடைந்து மறைந்து மறுபடியும் நம்ம கத்தை தூக்கி மேலே எடுக்கணும்னா அனுதினமும் நீங்களும் நானும் ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே அப்படிப்பட்ட பஞ்சங்கள் எல்லாம் குறைவுகள் எல்லாம் எங்க திருப்பூர் மாவட்டத்துக்கு வராதபடி எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார். அல்லேலூயா. மீண்டும் அந்த ஆர்டர்கள் எல்லாம் மறுபடியும் வெளிநாடுகளுக்கு, அமெரிக்காவுக்கு, மற்ற தேசங்களுக்கு போக முடியும், அல்லது ஒரு வேற வழியை கர்த்தர் உருவாக்கி கொடுப்பார். அல்லேலூயா. அமெரிக்காவுக்கே இல்லைனாலும் வேற தேசத்திலிருந்து நம்ம பொருளை வாங்கக்கூடியதான ஒரு வாய்ப்பை கூட கர்த்தர் உண்டு பண்ணி தந்து நம்ம திருப்பூர் மக்கள் பஞ்சத்துல, கஷ்டத்துல, கண்ணீர்ல சிக்கி விடாதபடி நம்மை வழிநடத்த நம்முடைய தேவன் உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே எழுதுனேங்க. பாஸ்டம்மா ஜெபம் பண்ணி முடிப்பான். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி
சொல்லுவோம். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். 5000 ஆண்களுக்கு. எல்லாரும் உற்சாகமாய் பாடி பாடி கொண்டாடுவோம். கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம். கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார். தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார். பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார். ஓ எஸ் எஸ் லார்ட். நிரப்புங்கப்பா. மீதம் எடுக்க செய்வார். கொடுக்க வைப்பார். அல்லேலூயா. ஓ ஜீசஸ், இம்மட்டும் நடத்தினவரே, இம்மட்டும் எங்களை போஷித்தவரே. ஓ ஹalleluya ஹalleluya. பூமியில் இருந்த ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருக ஜீவன்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைப்பித்தார். எப்படிப்பட்ட நல்ல தெய்வம் நமக்கு. ஓ மனுஷர்கள் உண்ணும்படியாக ஆகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஓ ஹாலே. பஞ்ச காலத்திலே உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் எல்லா பஞ்ச நாட்களிலும் ஓ சரீரத்துக்கு ஆகாரத்தையும் நம்முடைய ஆத்துமாவுக்கு ஓ உணவாகிய பலனையும் வேத வசனத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஓ இந்த வேத வசனம் தான் நமக்கு ஜீவன். இந்த வேத வசனம் தான் நமக்கு ஜீவன். இந்த வேத வார்த்தைகள் தான் நமக்கு ஆறுதல். ஓ ஹalleluya. நானே ஜீவ அப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றாட உணவு என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இந்த வேத வசனம் எனக்கு அன்றாட போஜனம். இந்த வேத வசனம் தான் எனக்கு அன்றாட உணவு. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வேத வசனம் நமக்கு உணவாக காணப்படுகிறதா? அப்பொழுதுதான் ஆத்துமாவிலே நாம் பலன் கொள்ள முடியும். ஆத்துமாவிலே உயிர் மீட்சி உண்டாகும். ஓ ஜீசஸ் ஹalleluya. thank you holy spirit. thank you holy spirit. எரேமியாவில் வாசிக்கிறோம் நம்ம. கரத்தை நீட்டி வாயை தொட்டு இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். ஓ நீ அது பார், பிடுங்க, கட்ட, இடிக்க, நாட்ட இன்றைய தினம் நான் உன்னை ஏற்படுத்தினேன் என்று சொல்லியிருக்கிறார். எரேமியா தீர்க்க தரிசிக்க இந்த வார்த்தையை கொடுத்தார். ஆண்டவர் நமக்கு அந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு. ஓ ஹalleluya. thank you jesus. பஞ்ச காலத்தில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவேன். பஞ்ச காலத்தில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவேன். பஞ்ச காலத்தில் தேவ பிள்ளைகள் உணவில்லாமல் சிக்கிட கூடாது. உணவில்லாமல் போய்விடக் கூடாது. கர்த்தர் நம்மை விட மாட்டார். நாம் ஜெபிக்கணும், விசுவாசிக்கணும், அறிக்கையிடணும், ஜெபிக்கணும். இந்த 3 காரியத்தை பிடித்துக் கொள்ளுங்க. நம்ம விசுவாசிக்கணும், அறிக்கையிடணும், ஜெபிக்கணும். ஏன்னா ஹalleluya. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை. ஓ பூமியிலிருந்து அல்ல, மனுஷர்களிடத்திலிருந்து அல்ல, கர்த்தரிடத்திலிருந்தே நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒத்தாசை அனுப்ப வல்லமுள்ள தேவன். அந்த தேவனை கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? எங்கள் ஒத்தாசை நீங்க தான்ப்பா. எங்கள் பலன் நீங்க தான்ப்பா. எங்கள் ஜீவன் நீங்க தான்ப்பா. ஓ எங்கள் ஆறுதல் நீங்க தான்ப்பா. எங்கள் அடைக்கலம் நீங்க தான். எங்க கோட்டை நீங்க தான். எங்கள் தஞ்சம் நீங்க தான். எங்களுக்கு எல்லாமே நீங்க தான். நீர் ஒருவர் போதும் ராஜா. எங்களை வழி நடத்த, போஷிக்க, பாதுகாத்து கொள்ள, பாதுகாக்க, எங்களை நடத்த ஓ நீர் போதும் ஐயா. உம்முடைய நல்ல வழியிலே, செவையான வழியிலே எங்களையும் எங்கள் சபை மக்களையும் ஆண்டவரே நீர் வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். புல்லுள்ள இடங்களில் எங்களை மேய்த்து கொள்ளுங்க. அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே எங்களை நடத்தி செல்லுங்க. தெய்வீக சமாதான சந்தோஷம் எங்களையும் எங்கள் சபை மக்கள் குடும்பங்களிலும் இருக்கட்டும், இருக்கட்டும் ராஜா. யூதர்கள் மத்தியிலே சொல்லுகிற வார்த்தை சமாதானம்,
ஷாலோம் என்பதுதான் அவருடைய வாழ்த்து. அவ்விதமான சமாதானத்தை, ஓ ஷாலோம் என்ற அந்த வார்த்தையை நாங்கள் உச்சரிக்கிறோம். எங்கள் குடும்பங்களிலே, தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே ஒரு சமாதானம், சந்தோஷம் பெருகட்ட ராஜா, பெருகட்ட ஐயா. ஓ எல்லா தேவையில்லாத பிரச்சனைகள், கலைகளை எடுத்து அப்புறப்படுவீராக. பிரச்சனை உண்டு பண்ணுகிற ஆவிகள், சத்துருக்கள் இயேசுவின் நாமத்தினாலே விலகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே வியாதியை உண்டு பண்ணுகிற ஆவிகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இல்லை எல்லையிலிருந்து எடுத்து போடுவீராக, சரீரத்திலிருந்து எடுத்து போடுவீராக, கலைகளை பிடுங்கி போடுவீராக. எல்லாம் உங்க நாமத்தினாலே உண்டாகட்டும் ஐயா. தொடர்ந்து எங்களை தாழ்த்துறோம், வெறுமையாக்குகிறோம். இந்த காலை வேளையிலே என்னென்ன தேவையோடு உடைய பிள்ளைகள் உடைய சன்னிதானத்தில் ஏக்கத்தோடு நின்றிருக்காங்களோ அந்த தேவலை எல்லாம் கர்த்தனே சந்திங்க அப்பா. இருதயத்தின் வேதனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறீர் அப்பா. உம்மை சோத்து நொறுங்குண்ட ஆவிகளை நீர் புறக்கணிப்பதில்லை, நொறுங்குண்ட ஆவிகளை நீங்க புறக்கணிப்பதில்லை ராஜா. அப்பா பிள்ளைகள் கண்ணீரோடு துக்கத்தோடு தேவனிடத்தில் வந்த, ஆலயத்தில் வந்த ஒரு தெய்வீக சமாதானம் உண்டாகும், நோய் ஒளியும் என்று வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிப்பீராக, தொட்டு சுகப்படுத்துவீராக. உம்முடைய பிரசன்னம் அவர்களை ஆளுகை செய்யட்டும். உச்சம் தலைமுதல் உள்ளம் கால் வரை இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், கிறிஸ்து இயேசுவின் ரத்தம், கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட ரத்தம் உச்சம் தலைமுதல் உள்ளம் கால் வரை பாய்ந்து செல்லட்டும். ஒரு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இன்றே விடுதலை, இன்றே ரட்சணை நாள், இன்றே கிருபையின் காலம் அல்லவா. இன்றே அவர்கள் சுகமடைந்து செல்லட்டும். ஓ நீ சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்க சுகமாயிரு என்று சொன்னீரே. அந்த வாக்கு தத்தத்தை பிடித்துக் கொள்ளுகிறோம் ஐயா. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. செய்தி கொடுத்த உடைய தாசனை அநேக லட்சங்கள் அத்தனை பயன்படுத்துங்க. தொடர்ந்து ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்க நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.